ஹாய்டா. ஃபோர்ஸ் மேரேஜ் பொண்ணு பாட்டிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். அப்புறம் சின்னதாக ஒன்று சொல்லிக்கிறேன். ஆம், என்ன மாதிரி யாரும் வீடியோ போடுறதா எனக்கு காதில் வந்திருந்தேன். அது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என் ஃப்ரெண்ட்லாம் சொல்ல ஒரு மாதிரி கொந்தளிப்பாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி போடுறாங்க, உன் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. ஆரம்பு கேரிங் மாமா அதை அப்படியே போட்டு வச்சுருக்காங்களாம். அண்ட் மாஃபியா ஏதோ போட்டுட்ருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். எனக்கு இது கேட்கும் போது ஏன் தெரியல பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி கோத்தோடு சொன்னாங்க, உன் ஸ்டோரியை திருடி போட்டிருக்காங்க அப்படி. ஆனா எனக்கு என் ஸ்டோரியும் திருடி போட்டிருக்கீங்களா? இப்போ கூட கேட்கும் போது எனக்கு சரியா வருது. லிட்ரலி நான் ரொம்ப சிரிச்சுட்டே இருந்தேன். ஓகே, ஸ்டோரி போதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி கொஞ்சம் பேர் என் ஸ்டோரியை கேட்டுட்டாங்க. நீங்கள் உங்கள் பிரெயின் வச்சு கண்டிப்பாக திங்க் பண்ணி வேறு ஸ்டோரி போடலாம். வாய்ஸ் நானே கேட்டேன், நல்லா இருந்தது. நானே ஏதோ வளரி தத்துக்கா புத்துக்கான்னு ஏதோ போட்டுட்ருக்கேன். என்ன மாதிரி வேணா உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பண்ணுங்கள். உண்மையாகவே அது நல்லா இருக்கும், க்யூட்டாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ மார்னிங் ரித்தி எழுந்து குளிச்சுட்டு ரெஸ்ட் ரூமில் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரா. இங்கே ரியா பெட்டில் நின்றுட்டு, பண்ணி இப்போ வெளியே வர போறியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. அக்கா, எனக்கு இந்த நாடு கலரிச்சு பாரு, போட்டு விட. இப்போ இதான் முக்கியமா? பையனை கொஞ்சம் இங்கே பாரு. பையனா என்னாச்சா? பன்னி பெட்டுக்கு கீழே போய் ஒளிஞ்சிருக்கா. கூப்பிட்டா கூட வெளியே வர மாட்டேன்றான். என்ன? கீழே உட்காந்து பாரு. இவனா கீழே உட்காரா, அவ்வளோ பெது கீழே உள்ள போயிருக்கா. பார்த்த உடனே உள்ள போயிட்டியா? இதுக்கப்புறம் குடிக்கவே முடியாது. ஏதா உள்ள போன, வெளில வா அப்படின்னு ரித்தி கூப்பிடுறா. பன்னி டைம் ஆயிடுச்சு, வந்து யூனிஃபார்ம் போடு. ஆமால, எனக்கு டே கேர் இருக்குல்ல. ஆமாண்டி, இன்னைக்கு அவனை குளிக்க வச்சுட்டு யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்குள்ளலாம் உள்ள போயிட்டான். அங்க நம்ம வீட்டுல தான் போயிட்டா, வெளியே கூட்டு வர முடியாதுன்னு ரொம்ப கஷ்டப்படுவோம். இங்கேயும் அப்படிதான் போல அப்படிங்கிற மாதிரி. ரித்தி உங்களை பார்க்க, நீங்க ரியாவை பார்க்க அப்படி இருக்கு. 2 பேரும் கதுக்குள்ள பண்ணிய கூப்பிட்டுட்டு இருக்க. அவன் வரமாட்டேன் அப்படிங்கிறான். இப்படிதான் பண்ணி சேட்டை பண்ணிட்டே இருப்பான். அதாவது ஒரு குட்டி இடம் இருந்தா அது உள்ளக்குள்ள போயிடுவான், ஏன் வரவே மாட்டான். அங்க உங்க வீட்டுல இருக்கும் போது கூட பெட்டு கீழே போயிடும். கார்போர்ட் நடுவுல ஒரு குட்டி சந்து மாதிரி இருக்கும், உள்ள போயிடுவான். வெளில கூப்பிடவே முடியாது அவனை, உள்ளாலையும் உள்ள போக முடியாது. நீங்க பெருசா இருப்பீங்க, எல்லாம் குட்டி குட்டியும் சந்துலாம் அவன் சைஸுக்கு இருக்கும். சார் உள்ள போயிட்டாருன்னா வெளில வர மாட்டாரு. ஐயும் அப்படிதான் கட்டில் கீழே போயிட்டு வரவே மாட்டேன்றான். ரித்தி, என் பண்ணில என் சமத்துல வெளில வாங்க முடியாது தலையாற்றான். இங்க ரியா, வெளியில வந்தீங்கன்னா அம்மா நீங்க கேக்குற மாதிரி சாக்கி வாங்கி கொடுப்பேன், அதுக்கும் முடியாதுன்னு தலையாற்றான். ரித்தி, வன்னி வெளியே வர போறியா இல்லையா? முடியாதுன்னு தலையாற்றான். டீ நைட்டி நீ ரொம்ப என்ன வெறுப்பேத்திட்டா, அப்போ கூட இருந்தான்னு சொல்லிட்டு நான் அடிக்காம விட்டுட்டேன். அவன் கையில மாட்டினான்னு வச்சுக்கேன், அண்டையில கொட்டி வச்சிருவான். ஒழுங்கு மரியாதை வெளியே வா. அவன் ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறான். சிரிச்சுட்டு வர முடியாதுன்னு தலையாற்றான். இது உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. நீ வெளியே வர போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே ரித்தி, நீ வெளில வரலன்னா நானும் உள்ள வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி லைட்டா பெண்ட் பண்ண. ரியா, நீ வேற ஏந்தி உள்ள பொண்ணு நான் மாட்டிக்க போறேன், அமைதியா இரு. நீ வெளியே வரலன்னா உனக்கு இருக்குடா. சின்ன சும்மா இரு, நீ ஆல்ரெடி வர மாட்டேன்டா. வேற அவனை நீ மிரட்டணும்னு வச்சுக்கேன், வராமலே போயிடுவான். கொஞ்ச நேரம் சும்மா இரு. அக்கா, உனக்கு அவனை பத்தி தெரியாது, என்னென்னலாம் பண்ணும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்ல. இவ்வளோ பண்றான்னா செட்டு பிடிச்ச பையனா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி. ரியா, டைமை பார்த்துட்டு டைம் வர ஆச்சு. குக்கி இங்க பாரு, உள்ள இருந்து வெளில வந்துடும், யூனிஃபார்ம் போட்டுக்கோ. டைம் ஆயிடுச்சு பாரு, டிக் இருக்கு. டைம் ஆயிடுச்சா? என்ன டைமா? எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. அக்கா இது நான் போட்டு விட. ரித்தி, நானே உன் பையன் உள்ள போயிட்டான், வெளியே கூப்பிடுதுன்னு தெரியாம இருக்கேன், இதுல இது வருவா? சரி நான் வாங்கிட்டு போறேன். இல்லடி, குக்கியை கூப்பிட்டு அவனை ட்ரெஸ் மாட்டணும், அவனை கூப்பிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போ. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ ஆச்சு அவனாச்சு, என்ன விட்டு நான் காலேஜ் கிளம்பணும் அப்படின்னு அங்கிருந்து ஓடிடுறீங்க. இவள
நம்ம தான் இவகிட்ட மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லைட்டா பெண்ட் பண்ணி குக்கி உங்களுக்கு பிடிச்ச பனானா மில்க் ஷேக் போட்டு கொண்டு வரேன். அவன் வேணாம் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறான். உன்னை ஐயோ உன்னை எப்படி வெளியே கூப்பிடுறது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரியா இருக்க. இந்த டைம் ஃபோன் வருது. ஃபோன் பேசிட்டு வர, அதுக்குள்ள நீ வெளியே இருக்கணும், இல்லைன்னா உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ போயிட்டு மொபைல் எடுக்க. ஃபோனில் ஜேகே தான். மாமாவா ஏதோ மொபைலில் சரி சரி மொபைல் வச்சுட்டா. அந்த ஃபோன் வந்து அப்படியே கட் ஆகுது. அகெயின் ரியா கிட்ட வர ஃபோன் வருது. இன்னும் நீ வரல வெளியே, ஃபோன் பேசிட்டு வரேன் இரு அப்படிங்கிற மாதிரி அவ போக பன்னி உள்ள உட்காந்துட்டே சிரிச்சுட்டே இருக்கான். வெளில வரவே மாட்டேன்றான். இங்க ரியா மொபைல் கிட்ட போக ஆப்போசிட்ல கேட்கிறான். ஃபுல் ரிங் வந்து கட் ஆகுது. அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு தெரியல. அவ அமைதியா ஃபோன் கிட்டே நின்றுக்க. அகைன் ஃபோன் வருது. சரி எமர்ஜென்சி ஏதாவது இருந்தா அப்படிங்கிற மாதிரி டென் பண்ணிட்டு அட்டன் பண்ணி காதல வைக்க. எத்தனை வாட்டிடி உனக்கு கால் பண்றது? மாமா நான் ரியா. அவன் அமைதியாயிட்டான். ஏதோ டெஸ்டிங் பண்ணணுன்ட்டு வயன் ரூமுக்கு போயிருக்கா. சரி டே கேருக்கு டைம் ஆயிடுச்சு. குக்கிங்க குக்கியா கொஞ்சம் வீடியோ கால் பண்றியா? ஏய் குக்கி கிட்ட என்ன வீடியோ கால்? அதான் மாமா நான் அவனை காட்டுறேன், வீடியோ கால் பண்ண. சரி சொல்ற. அவனும் வீடியோ கால் பண்ண. ரியா டார்ச் ஆன் பண்ணி உள்ள இருக்க பன்னிய காட்டுறான் ஜேகேக்கு. ஏய் அது என்ன இடம்? பன்னி உள்ள போயிட்டு என்ன பண்றான், எங்க இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் பண்ண. பெக்கி இல்ல உள்ள போயிட்டு வெளில வரவே மாட்டேன்றான். எங்க டேக் கேருக்கு அனுப்ப போறேன்ட்டு ஏதோ பயம் போல யூனிஃபார்ம் எடுக்கிறத பார்த்த உடனே நடந்தே உள்ள போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரியா சொல்ல. ஏன் தெரியல ஜேகே மாதிரி ஸ்மைலோட பன்னியை பார்த்துட்டே இருக்கான். பன்னி உள்ள இருந்து கியூட்டா சிரிச்சுட்டே இருக்கான். ஜேகேக்கு பன்னியை பார்க்க அவனை பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல். ஜேகேவோட அம்மா நிறைய டைம் ஜேகே கிட்ட சொல்லுவாங்க, சின்ன குழந்தைங்க இருக்கும் போதும் அவ்வளோ சேட்டை பண்ணுவ தெரியுமா, போட்குள்ள இருப்ப, இல்ல கடல் கீழே போயிடுவேன், குட்டி குட்டி எந்த இடம் இருந்தாலும் அதுக்குள்ள எல்லாம் போயிடுவேன், நான் அதுல இருந்து வெளியே போட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஜேகே வளர்ந்த உடனே அவங்க அம்மா கதையா சொல்லியிருப்பாங்க. இப்போ குக்கி இது மாதிரி பண்ணும்போது ஜேகேக்கு அவனையே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். மினி ஜேகே அவனுக்கு இது பிடிச்சிருக்கு. உள்ள இருக்க குக்கி பார்த்துட்டே இருக்கான். குக்கி ரியாவை பார்க்க, ரியா இங்க பாரு குக்கி வெளியே வா. வர முடியாதுன்னு நக்கலா தலையாடுறான். உங்களுக்கு கடுப்பா வருது. நீங்க லென்த் அந்த மொபைல பிடிச்சிட்டு இருக்க. ஜேகே குக்கி இல்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ? குக்கி ஜேகே பொருளுக்கு ரியாக்ட் பண்றான். ஜேகே அவனுக்கு தெரியுது மொபைல்ல ஜேகேவை பார்த்துட்டு இருக்க. மாமா அவனை வெளியே கூப்பிட்டு நீ கூப்பிட்டாலாச்சும் வெளில வரான்னு பாக்கலாம் அப்படின்னு ரியா சொல்ல. கொஞ்ச நேரம் சைலண்டாரு, நானே பாத்துக்கிறேன் அப்படி ஜேகே சொல்லிட்டு அப்பா கூட ரவுண்டு போகணுமா வேணாமா? அவன் போகணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள இருந்து தலையாட்டான். சரி ஓகே பா, வீட்டு வெளியே நின்றுட்டு இருக்க, சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வா அப்படி சொல்ல. சிரிச்சுட்டு அந்த மொபைல் கிட்ட வரான். ஜேகே உள்ள போயிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? வாழு பையன்னு அம்மா சொல்லிட்டே இருப்பா, கன்ஃபார்மா நீ வாழு பையன் தான் அப்படி ஜேகே சொல்லிட்டே இருக்க. குக்கி மொபைல் கிட்ட வந்து மொபைல ஏகிட்ட இருந்து வாங்கி அவன் கையில புடிச்சிட்டு ஜேகே பாக்குறான். ஜேகே என் பையன் நான் சொன்ன உடனே கேக்குது பாரு, சீக்கிரம் வெளில வா, அப்பா கார் கொண்டு வந்திருக்க, ரவுண்டு போலாம் அப்படி சொல்ல அவனும் வேகமா தலையாட்டான். நெக்ஸ்ட் ஜேகே கட் பண்ண குக்கி ரியாவை பாக்குறான் ட்ரெஸ் போட சொல்லி. ஜேகே தான் ட்ரெஸ் போட்டு வெளில வா, வெளில வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா. அதனால ரியாவை பார்க்க ரியா ட்ரெஸ் எல்லாத்தையும் பெட்ல தூக்கி போட்டு பெட்ல உட்காந்துக்கிட்டா. ஓகே ஒரு மாதிரி பார்க்க அவ்வளவு நேரம் நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், வெளியே வரவே இல்லை. அப்பா கூப்பிட்டு உடனே நீ வெளில வரியா? திட்டி சொன்னதெல்லாம் கரெக்டு தான். உங்க அப்பா கிட்ட இருக்கும் போது ஒரு மாதிரி இருக்க, எங்க கிட்ட இருக்கும் போது ஒரு மாதிரி இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ரியா காதை புடிச்சு முறுக்குறா. அந்த வழியில கத்துது. கோவத்துல போட்டு சாத்துன்னு சாத்துறா. ஆனாலும் பன்னி ரியா வந்து ஹக் பண்ணிக்க அழுதுட்டே இருக்கான். சரி இதுக்கப்புறம் இந்த வாழு தன்னெல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப ட்ரெஸ் போடு. அவனுக்கு ட்ரெஸ் போட்டு தூக்கிக்கிட்ட வீட்டுக்குள்ள இருந்து வெளில வரா. இங்க ஜம்மன் அவன் ரூம்ல இருந்து வெளில வரா. யார் காருதா? ஜேகே கார் மாதிரி இருக்கே. ஜேகே வந்திருக்கானா என்ன? மார்னிங் இங்க என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஜம்மன் அவனோட ரூம்ல இருந்து வெளில வந்து
பால்கனியில் நின்றுட்டு என்ட்ரன்ஸை பார்த்துட்டே இருக்கான். பேண்ட்டுக்குள்ள 2 கையும் விட்டுட்டு ஒரு மாதிரி நின்றுருக்கான். எந்த டைம் ரியா பன்னியோட வெளியே போறா. ஜமன் ஒரு மாதிரி ஆயிட்டான். ஓ, எதுக்காக தான் நின்றுருக்கானா? இவளை பார்க்க தான் மார்னிங்கே வந்திருக்கான் அப்படி தோணுது. ஒரு மாதிரி அங்கேயே நின்றுருக்கான். எங்க ரியா குக்கியை தூக்கிக்கிட்டு என்ட்ரன்ஸ் போக அஜ்வன் டோரை ஓபன் பண்றாரு. நெக்ஸ்ட் வெளியே போக ஜேகே பன்னிய பார்த்துட்டே கீழே இறங்குறான் கார்ல இருந்து. ப்ளூ ஸ்மைல ஜேகேக்கு குக்கிய பார்க்க அவனை பாக்குற மாதிரி இருக்கு. இவ்வளவு நேரம் அதை தான் நினைச்சிட்டே இருப்பான். ஸோ குக்கி வர ஒரு ஹாப்பியில கார்ல இருந்து கீழே இறங்குறான். அவன் கண்ணு குக்கிய பார்த்துட்டு நெக்ஸ்ட் ரியாவை பாக்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு ரியாவை பார்க்க. ரித்தியை எதிர்பார்த்திருப்பான். ரித்தி வராம ரியா வந்திருக்கா. அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ரியா பன்னியை தூக்கிக்கிட்டு ஜேக்கிக்கிட்டு வர ரித்தி எங்க? அதான் சொன்னேனே ட்ரெஸ்ல ஏதோ நாட்டு இல்லைன்னு வயன் ரூம் போயிருக்கா. நம்ம பேசணும்னு நினைச்சா அண்ணன் அவளை பார்க்க முடியலையே. நைட்டே ஆன்சர் பண்ணல அவள்கிட்ட. பிடிச்சியா இல்லையான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லலான்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி என்ட்ரன்ஸே பார்த்துட்டு இருக்கான். ரித்தி வந்துட மாட்டாளா அப்படி. ரியாக்கு இது புரியுது. அவ என்னம்மாம்மா ரித்தியை மிஸ் பண்றியா என்ன? இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பன்னியை கொடு. அவகிட்ட இருந்து பன்னியை வாங்குறான். ரித்தி எத்தனை மணிக்கு காலேஜ் போவா? அவளுக்கு இது போக்கு டைம் தான். ஏதோ ஃபேர்வெல் எதுவும் சொல்லிட்டு இருந்தா காலேஜ்ல. தெரிஞ்சு ஒரு நாள் லேட்டா போக்குவான்னு நினைக்கிறேன். ஃபேர்வெல்லா? சரி. குக்கி எதனா சாப்பிட்டானா? அது இல்லைம்மாம்மா இங்கே ஏதோ அந்தளவுக்கு ஃபுட் கிடைக்க மாட்டேங்குதா. ஆன்ட்டி நாங்கள் சாப்பிட்டு போகிறோன்னு வீட்டில் எதுவுமே சமைக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் எல்லாரும் வெளில தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். நீ அவனுக்கு வாங்கி கொடுக்குற ஃப்ரூட்லாம் அவனுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். சமைக்க மாட்டேன்றாங்களா? ஆமாம்மாம்மா. அப்புறம் எதுக்குடி இங்கே இருக்கீங்க? இல்லை அங்கிள் கூப்பிட்டாரு. அந்த ஆள் அப்படிதான் கூப்பிடுவான். அதுக்கு இங்கே வந்துடுவீங்களா? இல்லம்மா அம்மா சொல்லிச்சு உடம்பு சரியில்லைல்ல. என்னையும் தான் கூப்பிட்டான். வந்துட்டேன்னா இங்க பார், அந்த ஆளுக்கு எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு நினைப்பான். ஓகே, பட் அவங்க அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. அந்த ஜிம்முனுதா அம்மா அந்த பொம்பளை அம்மா இங்க பார் பேசாத. கோபப்பட்டு எனக்கு தெரியுது. என்னவா இருந்தாலும் அவங்க உனக்கு அம்மா மாதிரி இல்லை. ஓட்டின் வையி அப்படின்னு ரியாக்கிட்ட மாதிரி க்ளோஸா வரான். ஜமன் இவ்வளவு நேரம் பார்த்துட்டே இருந்திருப்பான். பூஜைக்கு ரியாகிட்ட க்ளோஸா வர இது அவனுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கும் போல. பட் பார்க்காம டிவோர்ஸ் பண்ணிட்டோம், சைன் போட்டு கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவர் யாரோ நான் யாரோ எல்லாம் தெரிஞ்சு தானே சைன் பண்ணேன். அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க தானே. ஓகே இருக்கட்டும், நம்மளை விட்டு போனா அவள் ஹாப்பியாக இருப்பான்னு சொன்னான். அதனால தானே சைன் பண்ணேன், அவ்வளோதான். இப்போ எதுக்கு நம்ம நின்று அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கணும்? ஜஸ்ட் மூவ் ஆன். டேர்ன் பண்ணி அந்த ரூம்லேருந்து வெளில போயிடுறான். உள்ளுக்குள்ள அவ்வளோ ஹார்ட் ஆகுது. ஏன் தெரியல, கையெல்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. கடன்னு ரூமுக்கு வந்து சாப்பிட்டு டேப்லெட் போடணும். பட் சாப்பிடாம அவன் டேப்லெட்டை போட்டுட்டு டெய்லி டேப்லெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த டேப்லெட் பாக்ஸை ஷேக் பண்ணி பார்க்க தேர்ந்து போகிற மாதிரி இருக்கு. அகைன் வாங்கி வச்சுக்கணும் அப்படி திங்க் பண்ணிட்டு டேப்லெட் போட்டால் தான் நம்ம நார்மலாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அந்த ரூம்லேருந்தே ஸ்டெப்ஸ் வழியா நடந்து வந்துட்டே இருக்கான். இந்த டைம் ரித்தி என் ரூம்ல இருந்து பின்னாடி கை வச்சு நான் போட்டுட்டே வெளில வரா. ஜமன் பார்க்குறான். இங்க என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதுல ரித்தி உனக்கு. எனக்குமே எதுவுமே புரியல, எதுவுமே தெரியல. எதை பார்த்தாலும் கண்டுக்காம போயிடணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் எல்லாரும் இந்த வீட்டுக்கு வரும்போதும் யாரை பார்த்தாலுமே கண்டுக்காம போயிடணும் அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இப்போ இருக்கேன். எனக்கெல்லாம் புரியுதா என்ன நடக்குதுன்னு? எனக்கெல்லாம் தெரியுதா? பட் நீ சின்ன பொண்ணு, ரியா கூட இருக்க. அவசரமா அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டாளா ஜேகே? குழந்தை நீ, அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. உங்க 2 பேருக்குமே டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் நீயே ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்க் பண்ணிட்டு ரித்தியை பார்த்துட்டே இருக்க. ரித்தி பரபரப்பா அவ ரூம்ல இருந்து வெளில வர
மாமா, குட் மார்னிங். குட் மார்னிங் ரித்தி. இவளுக்கு எல்லாம் தெரியுமா? ரியாவும் சிக்கும் ஒன்றா இருக்காங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சதுனால தான் சிக்கி விட்டு தள்ளி இருக்காளா? இல்லை அவள் அக்காவுக்காக விட்டு கொடுத்துட்டாளா? அப்படி அவன் மைண்டுக்குள்ளே நிறைய ஓடுது. மாமா, மாமா உங்களை தான் காற்றுல விழுதா இல்லையா? சொல்லு ரித்தி. காஃபி வேணுமான்னு கேட்டேன். ம், வேண்டாம். ஓகே. அப்போ அதான் இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 டேஸ்க்கு மேலே இருக்கும். இன்னைக்கு தான் நான் உங்களை பார்த்துருக்கேன். என்ன சொல்கிற? டெய்லி நான் மாமாவை பார்த்துருவேன், உங்களை மட்டும் பார்க்கவே இல்லை. அதான் ஜமன் அவன் மண்டியை ரப் பண்ணி கொடுக்குறான். அது ரித்திக்கு பிடிச்சிருக்கு. ஜமன் இந்த மாதிரி ஒரு மாதிரி அவ தலையில் கை வச்சு ரப் பண்ணி கொடுப்பான். இது சின்ன பிள்ளைங்களை தட்டி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரித்தியை பண்றான். ஜமன் கண்ணுக்கு ரித்தி ஒரு குழந்தைய தட்டி கொடுக்குற மாதிரி மண்டியை ரப் பண்றான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அத எப்பவுமே நீங்க என்னை பார்த்து அப்படி பண்றீங்கல்ல, அது அவன் பொறுமையா கையெடுக்கிறான். இந்த டைம் ரியா வரா. என் மேரேஜ்க்கு நான் சாரி கட்டினேன். அப்போல இருந்து நான் இப்போதான் சாரி போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? பெரிய பொண்ணு மாதிரி தெரியல. இன்னைக்குதான் என் கண்ணுக்கு. அப்படியா? ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ் மாமா. ரியாக்கு ஜமன் அழகா இருக்க அப்படி சொல்றது காதுல விழுந்துருச்சு. ஒரு மாதிரி பரபரப்பா பார்த்து இருந்துட்டு வேகமா உங்க 2 பேர்கிட்ட வரா. இங்க ரித்தி, சரி மாமா டைம் ஆயிடுச்சு, நான் வரேன் அப்படின்னு வெளியே போக. ரித்தி ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. ட்ரெஸ் பின்னாடி நாட்டில் ஒழுங்கா டைட் பண்ணிட்டு வெளில போ. அச்சிச்சோ, கழட்டிக்கிடுச்சா மறுபடியும்? போட்டுட்டு வெளில போ அப்படி சொல்லிட்டு அவன் மேலே போயிடுறான். மறுபடியும் கழட்டிக்கிடுச்சான். கொஞ்ச நேரம் ஸ்டிச் பண்ண சொன்னேன். அக்கா என்னதான் பண்ணிச்சு தெரியல அப்படிங்கிற மாதிரி பின்னாடி கை வச்சு நாட்டு போட்டு டைப் பண்ணிட்டுக்க. ரியா மேலே போகிற ஜிம்மனை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ரித்தி கையை பிடிச்சி ஆன்சா ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணி டைட்டு பிடிச்சி புஷ் பண்ணி ரூமுக்குள்ள தள்ளிட்டு போறா. என்ன பண்ற? கையை வலிக்குதாக்கா. என்னக்கு பண்ற? கையை விட்டு வலிக்குது. என்ன பண்ணிட்டு கருத்தி நீ? என்னாச்சா? நாட்டு போட்டு ட்ரை பண்றேன். போடுனா போட மாட்டேன்றேன். எனக்கு போட்டதும் சரியில்லை பாரு, கழட்டிக்கிடுச்சு மறுபடியும். இதை கேட்கல சம்மன் மாமா. மாமான்னு கூட சொல்ல பிடிக்கல எனக்கு. என்னாச்சா? அவர்கிட்ட எதுக்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? சும்மா ரொம்ப நாள் ஆச்சுல்ல மாமாவை பார்த்து. ஒரே வீட்டுல இருக்கோம், ஒரு வாட்டி கூட பார்க்கல. அதான் குட் மார்னிங். அந்த ஆள் உன்னை அழகா இருக்கலாம் சொல்லிட்டு இருக்கான். நான் கேட்டேன், நல்லா இருக்கு சொல்லுச்சா. இங்கா ஜெலஸ் ஆகுறியா? மண்ணம் கட்டி என்னால அது நல்லா புரிஞ்சுக்க முடியுதா? ஆனா ஃபீல் பண்ணாத. மாமா உன்னதை மட்டும் தான் பார்க்கும். என்னெல்லாம் எதுவும் பார்க்காத. மாமா என்ன ஒரு குழந்தை மாதிரி பார்க்கும். அப்புறம் என் மண்டியில கை வச்சு ஒரு மாதிரி சொரண்டி கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா மாமா கிட்ட. ஏய் என்ன ரியா பேசிட்டு இருக்க நீ? என்னக்கா? பார், சொல்றத முதல்ல மண்டியில ஏத்துக்கும். அவர் ஒன்றும் தயாங் மாமா மாதிரியும் ஜிகே மாதிரியும் இல்லை. அவர் கேரக்டர் வேற மாதிரி. அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி ஏறு. நல்லா சொல்றேன்ல, இதுல ஜெலசாக்க ஒன்றும் இல்லை, மறைஞ்சிருவான் அப்படின்னு கையில எடுக்க ரெட்டி ஒரு மாதிரி பயத்துல பாக்குறா. என்னாச்சு? சீரியஸா பேசிட்டு இருக்கியாக்கா நீ? சீரியஸா சொல்றேன். இங்க பாரு, டயாங் மாதிரியும் ஜிகே மாதிரியும் அவரு ஒன்றும் அந்த அளவுக்கு நல்ல பர்சன் கிடையாதா. அவர்கிட்ட தள்ளியே இரு. அவர்கிட்ட போய் பேசாத. அவர் ஃபர்ஸ்ட் உன்னை தொட விடாத. அக்கா இங்க பாரு, நீ சொல்றது வேற மாதிரி இருக்கு. நான் சொல்றது கரெக்டா இருக்கு, உனக்கு அது புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, அவர் கேரக்டரே சரியில்லை. அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே ஏறு. அக்கா அவரு உன் புருஷன், பார்த்து பேசு. அதனாலதான் ரித்தி சொல்லிட்டு இருக்கேன் நானு. அவரை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாத. தப்பா கூட பாப்பாரு. அவர்கிட்ட போகாத. தப்பா கூட மேல கை வைப்பாரு. சும்மா இருக்கா? இந்த அளவுக்கு அவரை பத்தி நீ நினைச்சிட்டு இருக்க நீ? ரித்தி, உனக்கு அவர் மேல கோவம் இருக்குன்னு தெரியும். என்ன அந்த அளவுக்கு நீ ஃபீல் பண்ணிருக்க? என்னால அதை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சு நீ மாமாவை தப்பா நினைச்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். ரித்தி, எனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா? அவர் கூட வாழ்ந்திருக்கண்டி நானு. எனக்கு நல்லா தெரியும். அவரை விட்டு தள்ளி ஆயிரு, அவ்வளவுதான். அக்கா ஆர்கியூ பண்ணாத. இதுக்கப்புறம் நீ அவர்கிட்ட பேசவே கூடாது. அக்கா இப்படி சொல்றது அவரை அசிங்கப்படுத்துற மாதிரியே இருக்குக்கா. அதை பத்தி அவருக்கு கவலையே இல்லை. இதெல்லாம் அவர் முன்னாடியே சொல்லலாம். இன்ஃபேக்ட்
அவரே அவரை பத்தி இப்படிதான் சொல்லிப்பாரு. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் சொல்றத மட்டும் கேளு, அவர்கிட்ட பேசாத, அவ்வளவுதான். ரித்தி ஒரு மாதிரி ரியாவை பார்க்க, ரியா ரித்தி பின்னாடி வந்து நாட்டெல்லாம் கரெக்டா போட்டு விட்டுட்டு கிளம்பு. அக்கா வெளியே ஜேகே மாமாவா இருக்கு பாரு, பனியை கூட்டு போயிட்டு டேக்கர்ல விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒன்னையும் கூட்டு போக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு எதுவும் தெரியல, ஃபேமிலியா நீங்க பேசிக்கோங்க, வெளியே போ. ரித்தி ரியாவை பார்க்க, போ. சரி நைட்டு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு ரித்திக்கு தோணுது. பொறுமையா நடந்து வெளில வரா. ரித்திக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜிம்மனை பத்தி இப்படி பேசுனது. அக்கா ஏன் இப்படி நினைச்சிட்டு இருக்கு மாமா பத்தி அப்படியே தோணுது. ஜமன் இது வரைக்கும் ரித்திக்கிட்டயும் சரி ஒயன்கிட்டயும் சரி தப்பா நினைச்சது கூட கிடையாது, பார்த்தது கூட கிடையாது. ரியா பொண்டாட்டி அப்படிங்கறதுனால மட்டும் தான் அதெல்லாம் பண்ணியிருப்பான். ரித்திக்கிட்ட அவன் பேசும்போதெல்லாம் ஒரு குழந்தை மாதிரி அவகிட்ட பேசுவான். ரித்திய குழந்தைய அதை திங்க் பண்ணுவான், ஒரு மாதிரி சைல்டிஷா பேசுவான். ரித்திக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவன் ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு சரி அக்கா கிட்ட ஈவினிங் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வெளில வரா ஜேகே கிட்ட. ஜேகே இன்னுமே ரித்திக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான். இங்க ரியா கேட்டு விட்டோம். ரித்தி போன உடனே மேல போறா ஜமன் ரூமுக்கு. இது வரைக்கும் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வாட்டி கூட ஜிம்மனை பார்க்க போல, இன்னைக்கு போறா அவனை பார்க்க. இங்க ஜிம்மன் ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளில வரா. இந்த டைம் ரியா ஓபன் பண்ணிட்டு வெளில போக ஜிம்மன் ரியாவை பார்த்துட்டா, கண்டுக்கல. கபோர்ட் கிட்ட போயிட்டு கபோர்ட் ஓபன் பண்ணி, இங்க என்ன பண்ற? உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். எனக்கு உங்ககிட்ட பேச வேணாம், ஆனா எனக்கு உங்ககிட்ட பேசணுமே. எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சா, வெளில போ. வெளில போகணுமா? எதுக்கு வெளில போகணும்? நான் தான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேனே அப்படிங்கிற மாதிரி உள்ள நடந்து வர அவன் போட க்ளோஸ் பார்த்து, எனக்கு உங்ககிட்ட பேச வேணாம், கிளம்பு. என்கிட்ட பேசாம என் தங்கச்சிக்கிட்ட மட்டும் பேசுவீங்களா? ஜமன் ரியாவை பார்க்க, அவளுக்கு எதுவும் தெரியாதா? அவளை ஏமாத்தலாம் இந்த பொண்ணுங்க கிட்ட யூஸ் பண்ற மாதிரி இவகிட்டையும் ட்ரை பண்ணலான்னு பாக்குறீங்களா? ஏய் என்ன சொல்ற நீ? மார்னிங் பார்த்தேன் என் தங்கச்சிக்கிட்ட நீங்க பேசிட்டு இருந்தத. அவன் ஒரு மாதிரி பார்க்க, அவளை எங்கெங்கெல்லாம் பாக்குறீங்க? அவ சின்ன பொண்ணு, அது தெரிஞ்சுதான் உங்களுக்கு தப்பா பாக்குறீங்க. அவளை தப்பா பாக்குறேன்னா அங்க பாரு, நீ பேசுறது எனக்கு கோவம் வருதா? வெளியே போயிடும். வரதானே செய்யும், பிகாஸ் நான் உங்களை கொஸ்டின் பண்றேன்ல, கோவம் வரந்தான் செய்யும். ஏன்னா சாருக்கு அதெல்லாம் பிடிக்காது. என்ன சொல்றீங்களோ அது அப்படியே கேட்கணும். மற்ற பொண்ணுங்க வேணாலும் அதெல்லாம் பண்ணுவாங்க, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ரித்திக்கிட்டே எதுக்கு பேசுனீங்க? இங்க பாருறியா, நீ பேசுறது எதுவுமே சரியே இல்லை. நான் ரித்திக்கிட்ட பேசினது ரொம்ப ரொம்ப நார்மலா. பட் எனக்கு அப்படி தெரியலையே. என்னடி தெரியல? என்ன உனக்கு நார்மலா தெரியல? அவ பின்னாடி இருக்க நாட்டு ரிமூவ் ஆடு கூட நீங்க பார்த்துருக்கீங்கல்ல? ரியா ஷோல்டர் கிட்ட தொங்கிட்டு இருந்தது, அது நல்லா தெரிஞ்சுது. நல்லா ஆக்ட் பண்றீங்க. எங்க பாரு, ஒழுங்கா வெளியே போயிடு, எனக்கு செம்ம கோவம் வருது. ஜமன் கத்திட்டே இருக்க. ரியா ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு பெட் கீழே பாக்குற. கொஞ்சம் தள்ளி வந்த டோரை க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா, சந்துக்குள்ள பாக்குற. பால்கனி கிட்ட வரா. நெக்ஸ்ட் ரெஸ்ட் ரூம் டோரை ஓபன் பண்ணி பாக்குறா. என்னடி பண்ணிட்டு கண்ணி? இல்ல ரூம்ல 2 கேர்ள்ஸ் இருப்பாங்கல்ல, அதான் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தேன். அவன் டைட்டா கண்ணு மூடிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். கோவத்தை அவன் கண்ட்ரோல் பண்றான். 2 கையும் கரெக்டா கையை மூடிட்டு அந்த மாதிரி அமைதியா அதே பிளேஸ்ல அப்படி நின்றுருக்கான். ரியாவை பார்க்கவே இல்லை. ரியா ஃபுல்லா சுத்தி சுத்தி தேடிட்டு, யாருமே இன்னைக்கு வரலையா? ஸோ அதனால என் தங்கச்சிக்கிட்ட இதெல்லாம் ட்ரை பண்ண பார்த்தீங்களா? ரியா ஸ்மூத்தா உங்ககிட்ட நான் சொல்றேன், ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. என் தங்கச்சி ஏன் தப்பா பாக்குறீங்க? அவகிட்ட ஏன் தப்பா பேசுறீங்க? ஏய் என்னைக்குமே நான் அவகிட்ட தப்பா பேசினதே கிடையாது. அவ எனக்கு தங்கச்சி மாதிரி, அவ எனக்கு குழந்தை மாதிரி. நீ தப்பா பேசாத. நான் ரொம்ப பொறுமையா என் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கேன். இங்க பாரு, ரித்திக்கிட்ட நான் தப்பா பேசல. இதுக்கு எனக்கு ஆன்சர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் நீ கொஸ்டின் பண்ற, நான் ஆன்சர் பண்றேன். இந்த சுச்சுவேஷன்ல யார் இந்த கொஸ்டின் பண்ணாலும் கண்டிப்பா இந்த ஆன்சர் நான் பண்ணியிருக்க மாட்டேன்.
நீ அப்படிங்கிறதுனால தான் உன்கிட்ட ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ தெரிஞ்சிருச்சுல, கிளம்பு. அது என்ன நீ கொஸ்டின் பண்ணுற? எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதா. இங்கே பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒன்றும் கிடையாதா. நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதை உங்கள் மண்டையில் வச்சுக்கோங்க. சொல்லிட்டியா? வெளில போ. நான் போக தான் போகிறேன். உங்களை பார்க்கவே கூடாது, இந்த ரூம்குள்ளே வரவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னை இங்கே வர வச்சுட்டீங்க. போகும்போது ஃபைனலாக ஒன்று சொல்லிட்டு போகிறேன். இதுக்கப்புறம் ரித்தி நீங்கள் பார்க்கவே கூடாது, அவகிட்ட பேசவே கூடாது. அப்படி சொல்ல பேசினா என்னடி பண்ணுவா? அதானே எவ்வளோ நேரம் நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. இங்கே பாருங்க, உங்களுக்குன்னு நிறைய பொண்ணுங்க கிடைப்பாங்க. இதுக்கு நடுவில் என்னையும் சரி என் தங்கச்சியும் சரி யூஸ் பண்ண நினைக்காதீங்க. அப்படி சொல்ல எனக்கு புரியுதா இல்லையா? அவ எனக்கு தங்கச்சி மாதிரி, அவ எனக்கு குழந்தை மாதிரி அப்படின்னு கத்துறான். உங்களெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பர்சன் நீங்க. அவளை தப்பா பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ண பெரிய கழுத்தை பிடிச்சிட்டான். நானும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கான். என்ன நார்மலா இருக்க விட மாட்டல நீ அப்படிங்கிற மாதிரி கழுத்தை போட்டு நசுக்குறான். இது பண்ணிட்டு அவன் கையை எடுத்து விட ட்ரை பண்றீங்க. டைட்டை பிடிச்சிருக்கான். அவ எனக்கு தங்கச்சி மண்டையில ஏத்திக்கோ, புரியுதா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். நீங்க அவன் கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு சும்மா நடிக்க வேண்டாம். அதான் ரொம்பக்குள்ள பார்த்தல இந்த பொண்ணுங்கள இல்லை அப்படின்னா நிறுத்திய அவகிட்ட. அதான் உங்களால கேர்ள் இல்லாம இருக்க முடியல. நிறைய வாட்டி நீங்களே சொல்லியிருக்கீங்களே, நான் வெறும் கூட இல்லை அதனால அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்படி உங்க சவுத்துல லாக் பண்ணிட்டான். அதெல்லாம் நீ என்னை விட்டு போயிட்டு ஜிகி கூட சுத்தி வயிற்ற நிரப்பிட்டு குழந்தையோட சுத்திட்டு இருக்க. அதெல்லாம் நீடி. பார்த்தீங்களா, இதுதான் நீங்க. இப்படிதான் நீங்க பேசுவீங்க. உங்களுக்கு கேரக்டரே இதுதான். இப்போ ஜிகி மாமா கிட்ட எப்பவுமே அவரை பத்தி தானே பேசுவீங்க. என்னையும் ஒரே சேர்த்து வச்சு. இது ஒன்றும் புதுசு இல்லை. நான் கேட்குறது எனக்கு இதெல்லாம் பள்ளிக்கு போயிடுச்சா? என்னடி ஹக் பண்ணுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களை போட்டு நசுக்க உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது. அண்ணாலும் வீராப்பா பேசிட்டு இருக்கீங்க. அவன் உங்களை பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப நாளாச்சுல்ல என்ன கண்ணை எவ்வளோ கிட்ட பார்க்க அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணை சுமட்டான். அவன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. உங்கள் கண்ணு அவனுக்கு பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் இதை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான். அழகா இருக்குன்னு கூட சொல்லியிருப்பான். இப்போ இவ்வளோ க்ளோஸில் உங்களை பார்த்துட்டு இருக்கான். உங்கள் கல்லுது தண்ணி வருது. உங்களுக்கு பெயினாக இருக்குது. அதை அவனால் புரிஞ்சுக்க முடியுதா? நீ தாண்டி என்னை விட்டு போயிட்ட. உன்னை தாண்டி என்னால் எதுவுமே நினச்சி கூட பார்க்க முடியல. கரெக்டு தான், இதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட இருந்திருக்கேன். உங்ககிட்டயே அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சோம், நான் எப்போ உன்னை டச் பண்ணணும், அதுலேருந்து உங்ககிட்ட இருந்ததுனால வெளியே வர முடியல. பட் நீ தான் நான் வேணான்னு அவன் கூட போயிட்டேன். உன்ன மாதிரி என்னால் மூவ் ஆக முடியல. நீ வேணும் அப்படி என்னால் நினைக்கவும் முடியல. நீ வேணாம் என்னால் இப்படியும் நினைக்க முடியல. உன்னை லவ் பண்ணியும் கல்யாணம் பண்ணலை, உன்னை விருத்து போயும் டிவோர்ஸ் பண்ணலை. மாதிரி 2ஆம் கட்டாவா நிற்கிறேன். இப்போ வரைக்கும் இப்படியே நீ என்கிட்ட வந்தாலும் உன்னை அக்செப்ட் பண்ண கூட நான் ரெடியாக இருக்கேன். ஏன் ரியாவா, ஏன் பொண்டாட்டியா? அவன் எல்லாத்தையுமே மனசுல திங்க் பண்ணிட்டுருக்கான். இங்கே துள்ளிட்டு இருக்கீங்க. ஃபுல்லாக அப்படி லவ் பண்ணி வச்சுருக்கான். ஜம்மான், இந்த ரூமில் உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டே உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டான். தெரியாமல் வந்துட்டேன், சாரி, சொல்லவே மாட்டேன் அப்படின்னு டைட்டாக பிடிக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி துள்ளிக்கிட்டே இருக்கீங்க. அவன் இழுத்து உங்களை டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ கூட என்கிட்ட வந்துடுடி, அப்படியே உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு டைட்டாக பிடிச்சிட்டே உன்னை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீ முன்னாடி வந்து நிற்கிற. இதை மறுக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஓகே, என் ஞாபகத்துக்கு நீ வர. எத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்குறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். அதை நான் ஜேகே கூட பார்க்குறப்போ அங்கே உடஞ்சந்தி, அங்கே ப்ரோக் ஆச்சா. ஏதோ ஒரு ஓரத்தில் அன்னைக்கு உன் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் நீ ரித்திக்கிட்ட சொன்னல, அப்போவே நான் மறந்துட்டேன்
அப்படின்னு ஒரு ஓரத்தில் ஏதோ ஓடிட்டே இருந்தது. இல்லை கேஷுவலாக இருக்கும் அப்படி திங்க் பண்ணேன். பட் உங்கள் 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்குன்னு நினைக்கும் போதும் ஏன் தெரில அங்கே உடஞ்சண்டி. இது வரைக்கும் நான் அழுததே கிடையாதா? அன்னைக்கு நான் அப்படி அழுதான். அந்த மாதிரி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு திங்க் பண்ணிட்டே இருக்கான். இங்கே நீங்கள் கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஜம்மன் உங்களை ஹக் பண்ணிட்டுருக்கான். அவன் கை வச்சு உங்கள் 2 கையும் பிடிச்சிட்டு இருக்கான். அந்த கையிலேருந்து உங்கள் கையை எடுக்கவே முடியல.